அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஆனால் அது மிகவும் முக்கியமானது. நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகர் நமது வாடிக்கையாளர் நம்மை தேடி வந்து ஜாதகத்தை கொடுத்து, நான் புதிய தொழில் செய்ய நல்ல நேரம் இருக்கிறதா, நான் தொழிலை பெரிய அளவில் செய்ய நினைக்கிறேன், செய்யலாமா, அல்லது வேலையை நான் மாற்றி அமைக்க நினைக்கிறேன், மாற்றி அமைக்கலாமா என்று கேட்டு வருவார்கள். அப்பொழுது நாம் ஜாதகத்தை தெளிவாக பார்த்து அவர்களுக்கு உரிய பலன்களை செய்ய வேண்டும். அவர்கள் ஜாதகத்தில் தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம், வேலையை குறிக்கக்கூடிய கிரகம், அந்த வேலையின் மூலம் ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அனைத்துமே சனி பகவான் தான். ஏனென்றால் கால புருஷனுக்கு 10வது இடம் மகரம். இது தொழிலை குறிக்கக்கூடிய வீடு, ஜீவனத்தை குறிக்கக்கூடிய வீடு, கருமத்தை குறிக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டினுடைய அதிபதி தான் சனி பகவான். இவர் தான் ஜீவனக்காரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன், கர்மக்காரகன். இந்த சனி பகவான் தான் லக்னத்திற்கு 11ஆம் வீடு, கால புருஷனுக்கு 11ஆம் வீடு, கும்பம் வீடு. இந்த கும்பம் வீடு என்பது பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபஸ்தான வீடு கால புருஷனுக்கு. இதற்கும் அதிபதி சனி பகவான் தான். இந்த சனி பகவான் இந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் எங்கு இருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த சனி பகவான் எங்கு இருக்கிறாரோ அந்த சனி பகவான் மீது கேது பகவான் தடைக்காரகன், ஞானக்காரகன், ஆன்மீகக்காரகன், வாழ்க்கையை வெறுக்க அடைய செய்யக்கூடியவன், ஆன்மீகத்தை விரிவுரை செய்யக்கூடியவன், குடும்ப வாழ்க்கையை சுருக்கக்கூடியவன். அந்த கேது பகவான் சனி பகவான் இருக்கும் அந்த வீட்டில் செல்லும் பொழுது அந்த ஜாதகர் அந்த 1.5 ஆண்டுகள் தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். புதிய தொழிலை தொடங்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தொழிலை தான் செய்யும் வேலையை மாற்றி வேறு இடத்துக்கு போவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த கேது பகவான் சனி பகவான் இருக்கும் வீட்டில் இருந்தாலும், அல்லது சனி பகவான் எங்கு அந்த வீட்டில் கோச்சாரத்தில் வந்தாலும், அல்லது சனி பகவான் எங்கு இருக்கிறாரோ அவருக்கு 5ஆம் வீடு என்பது பொதுவாக லக்னத்திற்கு 5ஆம் வீடு என்பது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வீடு. அதுபோல் தான் தொழில்காரகன் எங்கு இருக்கிறாரோ அவருக்கு 5ஆம் வீடு என்பது தொழிலுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வீடு, நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வீடு, நல்ல புண்ணிய பலனை கொடுக்கக்கூடிய வீடு, யோக பலனை கொடுக்கக்கூடிய வீடு 1ஆம் வீடு. அந்த சனி பகவானுக்கு 5ஆம் வீடும், சனி பகவானுக்கு 9ஆம் வீட்டிலும் அந்த கோச்சார கேது பகவான் போகும் பொழுதும் இந்த ஜாதகர்கள் புதிய தொழிலை துவங்குவது, புதிய வேலைக்கு செல்வது, தொழிலை விருத்தி பண்ணுவது, அபிவிருத்தி பண்ணுவது, தொழிலுக்காக கடன் வாங்குவது, பெரிதாக செய்வது, இவைகளை செய்யக்கூடாது. இப்படி ஒரு நிலை இருந்தால் அந்த ஜாதகருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு 1.5 ஆண்டுகள் பொறுத்து கொள்ளுங்கள், பின்பு நீங்கள் அதை செய்யுங்கள் என சொல்ல வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த காண்போம். நன்றி, வணக்கம்.